J.K. Rowling's Harry Potter and the Chamber of Secrets, Chapter 13, The Very Secret Diary. அன்னைக்கு ராத்திரி ஹாரி தன்னுடைய தங்கும் விடுதியில் மற்ற எல்லாரையும் விட சீக்கிரமாகவே படுக்க போயிட்டான். அதுக்கு காரணம் என்னன்னா, ஃப்ரெட்டும் ஜார்ஜும் அவன் கண்கள் பச்சை புத்தம் புது தவளையை போல பளபளக்கும் அப்படின்னு மறுபடியும் ஒரு தடவை அவங்க பாடினதை கேட்டா தன்னால தாங்கிக்க முடியாதுன்னு அவனுக்கு தோணுனது தான். இன்னொரு காரணம், அவன் ரிடிலுடைய நாட்குறிப்பை மறுபடியும் ஒரு தடவை ஆராய நினைச்சான். அதே சமயம் தான் நேரத்தை தான் வீணடிக்கிறதா ரான் நினைப்பாங்கிறதும் அவனுக்கு நல்லாவே தெரிஞ்சிருந்தது தான். ஹாரி தன்னுடைய 4 போஸ்டர் பெட்டில் உட்காந்து அந்த வெற்று பக்கங்களை புரட்டினான். அதில் ஒன்றில் கூட சிகப்பு நிற மை தெரிச்சதுக்கான சுவடே இல்லை. அப்புறமா அவன் தன்னுடைய படுக்கையோர அலமாரியிலிருந்து ஒரு புது மை குப்பியை எடுத்து அதில் தன்னுடைய இறகு பேனாவை முக்கி எடுத்து அந்த நாட்குறிப்பின் முதல் பக்கத்துல ஒரு துளி மைய சிந்த செஞ்சான். அந்த மை ஒரு கண நேரம் காகிதத்துல பிரகாசமா மின்னுச்சு. மறுகணமே அந்த பக்கத்தால உறிஞ்சப்படுறது போல மறைஞ்சு போச்சு. ஹாரிக்கு உற்சாகம் தாங்க முடியல. 2வது முறையா தன்னுடைய இறகு பேனாவை மைக்குப்பியில முக்கி என் பெயர் ஹாரி பாட்டர்னு அந்த நாட்குறிப்புல எழுதினான். அந்த பக்கத்துல ஒரு கணம் மின்னிய அந்த எழுத்துக்கள் மறுகணமே எழுதிய சுவடு கூட இல்லாம அந்த காகிதத்துக்குள்ள முழுகி போயிடுச்சு. அதுக்கப்புறம் கடைசியா ஏதோ ஒன்று நடந்தது. ஹாரி எழுதிய அதே மையால அவன் எழுதாத சில வார்த்தைகள் அந்த பக்கத்துல கசிஞ்சு வெளிப்பட்டது. ஹலோ ஹாரி பாட்டர், என் பெயர் டாம் ரிடில். உனக்கு என் நாட்குறிப்பு எப்படி கிடைத்தது? அந்த வார்த்தைகளும் சட்டுன்னு மங்கி மறைஞ்சு போச்சு. ஆனா அது முழுசா மறையறதுக்கு முன்னையே ஹாரி அவசரமா பதில் எழுத தொடங்கியிருந்தான். யாரோ ஒருத்தங்க இதை கழிப்பறையில போட்டு முழுகடிக்க முயற்சி செஞ்சாங்க அப்படின்னு எழுதிட்டு ரிடிலுடைய பதிலுக்காக அவன் ஆவலோட காத்திருந்தான். நல்ல வேளை, நான் என் நினைவுகளை மையை விட அதிக காலம் நிலைத்திருக்கும் வேறொரு வழியில் பதிவு செய்து வைத்திருந்தேன். ஆனால் இந்த நாட்குறிப்பை யாரும் படிக்கக்கூடாது என்று நினைப்பவர்களும் சிலர் இருப்பார்கள் என்று எனக்கு முன்பே தெரியும். நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு உற்சாகத்துல அந்த பக்கம் முழுசும் மைய செதறடிச்சபடியே ஹாரி கிறுக்கலா எழுதினான். நான் சொல்ல வந்தது என்னவென்றால், இந்த நாட்குறிப்பு பயங்கரமான சம்பவங்களின் நினைவுகளை தன்னுள் கொண்டுள்ளது. மூடி மறைக்கப்பட்ட விஷயங்கள், ஹாக்வர்ட்ஸ் ஸ்கூல் ஆஃப் விட்ச் கிராஃப்ட் அண்ட் விசாடியில் நடந்த விசித்திர நிகழ்வுகள். நானும் இப்போ அங்கே தான் இருக்கேன் அப்படின்னு ஹாரி வேக வேகமாக எழுதினான். நான் ஹாக்வர்ட்ஸில் தான் இருக்கேன். இங்கே பயங்கரமான பல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. உங்களுக்கு ரகசிய அறையை பற்றி ஏதாவது தெரியுமா? அவனுடைய இதயம் பலமாக துடிச்சுக்கிட்டு இருந்தது. ரிடிலுடைய பதிலும் விரைவாக வந்தது. அவன் தனக்கு தெரிஞ்ச அத்தனையும் சொல்ல அவசரப்படுறத போல அவனுடைய கையெழுத்து போக போக முன்னை விட ரொம்ப ஒழுங்கற்று தென்பட்டது. நிச்சயமா எனக்கு ரகசிய அறையை பற்றி தெரியும். நான் படித்த காலத்தில் அது ஒரு கட்டுக்கதைனும் அப்படி ஒன்று இல்லவே இல்லைன்னு தான் எங்ககிட்ட எல்லாரும் சொன்னாங்க. ஆனால் அது ஒரு பொய். நான் 5ஆம் ஆண்டு படித்து கொண்டிருந்த போது அந்த ரகசிய அறை திறக்கப்பட்டது. அதிலிருந்த ராட்சசன் பல மாணவர்களை தாக்கினான். இறுதியில் ஒரு மாணவி கொல்லப்பட்டாள். அந்த ரகசிய அறையை திறந்த நபரை நான் கண்டுபிடித்தேன். அவன் பள்ளியிலிருந்தும் நீக்கப்பட்டான். ஆனால் அப்போதைய தலைமை ஆசிரியர் பேராசிரியர் டிப்பெட் ஹாக்வர்ட்ஸில் இப்படி ஒரு சம்பவம் நடந்ததை அவமானமாக கருதி உண்மையை சொல்ல எனக்கு தடை விதித்தார். அந்த மாணவியோ ஒரு எதிர்பாராத விபத்தில் சிக்கி உயிரிழந்ததாக ஒரு கதை பரப்பப்பட்டது. என் சேவைக்காக அழகாக செதுக்கப்பட்ட பளபளப்பான ஒரு கோப்பை வழங்கப்பட்டு என் வாயை மூடிக்கொண்டிருக்குமாறு எச்சரிக்கவும் செய்தார்கள். ஆனால் அது மீண்டும் நடக்கும் என்று எனக்கு தெரியும். அந்த ராட்சசன் ரகசிய அறையில் வாழ்ந்து கொண்டுதான் இருந்தான். அவனை விடுவிக்கும் ஆற்றல் கொண்டவன் சிறையில் அடைக்கப்படவும் இல்லை. பதில் எழுதுற அவசரத்துல ஹாரி வேற மைக்குப்பிய தட்டிவிட பார்த்தான். இப்போ இங்க மறுபடியும் அதே தான் நடக்குது. இதுவரை 3 தாக்குதல்கள் நடந்திருக்கு. ஆனா அதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கங்கிறத பத்தி யாருக்கும் தெரியல. கடந்த முறை அதெல்லாம் யார் பண்ணினா? நீ என் வார்த்தைகளை அப்படியே நம்ப வேண்டிய அவசியமில்லை. உனக்கு விருப்பமிருந்தால் என்னால் உனக்கு அதை காட்ட முடியும். நான் குற்றவாளியை பிடித்த அந்த இரவின் நினைவுகளுக்குள் உன்னை அழைத்து செல்ல முடியும் அப்படின்னு ரிடில் கிட்ட இருந்து பதில் வந்தது. ஹாரி ஒரு நிமிஷம் தயங்கினான். அவன் கையில் இருந்த எழுதுகோள் நாட்குறிப்புக்கு மேல அசையாம நின்னுச்சு. ரிடில் என்ன சொல்ல வரான்? ஒருத்தன் நினைவுக்குள்ள இன்னொருத்தன் எப்படி போக முடியும்? தன்னோட தங்குமறையோட கதவை பதட்டத்தோட திரும்பி பார்த்தான். இருள் சூழ்ந்துகிட்டு இருந்தது.
அவன் மறுபடியும் நாட்குறிப்பை திரும்பி பார்த்தப்போ புத்தம் புதிய வார்த்தைகள் உருவாகிறத பார்த்தான். நான் உனக்கு காட்டுகிறேன். ஹாரி ஒரு நொடி தயங்கினான். பின்ன 2 எழுத்துக்களை எழுதினான். சரி அப்படின்னு. அந்த நாட்குறிப்பின் பக்கங்கள் பலத்த காத்தடிச்சு பறக்க தொடங்கினது போல படபடன்னு பறந்து ஜூன் மாதத்தின் பாதியில வந்து நின்னது. வாயை பொளந்து பார்த்துக்கிட்டு இருந்த ஹாரிக்கு ஜூன் 13ஆம் தேதிக்கான அந்த சிறிய கட்டம் ஒரு சின்னஞ்சிறு தொலைக்காட்சி திரையா மாறி இருந்ததை பார்க்க முடிஞ்சது. கைகள் லேசா நடுங்க அந்த புத்தகத்தை உயர்த்தி பிடிச்சு அதுல தெரிஞ்ச சின்னஞ்சிறு திரைக்கு ரொம்ப பக்கத்துல தன்னுடைய கண்களை கொண்டு போனான். என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு அவன் உணர்றதுக்கு முன்னாடியே அவனுடைய உடல் முன்னோக்கி சரிஞ்சது. புத்தகத்துல இருந்த அந்த சின்னஞ்சிறு திரை மெல்ல மெல்ல விரிவடைஞ்சது. தன்னுடைய உடல் அவன் உட்கார்ந்திருந்த மெத்தைய விட்டு மெல்ல மெல்ல விலகுறத உணர்ந்தான். அந்த புத்தக பக்கத்தின் திரை வழியாவே வண்ணங்களும் நிழல்களும் சுழலும் படி இருந்த ஒரு மாய உலகத்துக்குள்ள தலைகீழா தூக்கி வீசப்பட்டான். அவன் தன்னுடைய கால்கள் உறுதியான தரையில மோதினதை உணர்ந்தான். நடுக்கத்தோட எழுந்து நின்னான்.